வணக்கம். 284 கோடி டெண்டர் ஊழல் முறைகேடு. முதல்வர் விஜய் அவர்கள் டெண்டர்களை ரத்து செய்து உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேயர் பிரியா அவர்களது கதை முடிந்ததா? வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் 5 ஆண்டுகால ஆட்சி என்பது ஊழல் 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 மட்டும்தான் இருந்துள்ளது. தேர்தல் நடப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அவசரமாக டெண்டர்களை திமுக பல்வேறு துறைகளிலும் போட்டுள்ளது. அதிலும் சென்னை மாநகராட்சியில் சென்னை மக்களுக்காக அவசரமாக ஒரு டெண்டர் போடப்பட்டது மேயர் பிரியா அவர்களது உத்தரவின் அடிப்படையில். ஆனால் அதில் பல முறைகேடுகள் இருப்பதாகவும் மேயர் பிரியா அவர்கள் அதற்கான விளக்கத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களிடம் சரியாக கொடுக்காததும் பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது. அதாவது பிப்ரவரி மாதம் சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் மேயர் பிரியா அவர்கள் இந்த நடைபாதை மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடப்பதை விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாகவே அவசரமாக பிப்ரவரி 20ஆம் தேதியன்று டெண்டர்கள் கோரப்பட்டன. அடையாறு, சாஸ்திரி நகர், பெசன்ட் நகர், அவென்யூ, மயிலாப்பூர், PS சிவசாமி சாலை உள்ளிட்ட நகரில் மிக முக்கியமாக 35 மண்டல பிரிவுகளாக இந்த நடைபாதை திட்டம் டெண்டர் முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது. புதிதாக தாவேகாவின் ஆட்சி அமலுக்கு வந்த பிறகு இந்த டெண்டர் விவகாரம் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாகத்தான் ஆதவ் அர்ஜுனா அவர்களது கட்டுப்பாட்டிற்கு சென்றுள்ளது. உடனடியாக 35 டெண்டர்களையும் உடனடியாக ரத்து செய்து 284 கோடியையும் பாதுகாத்துள்ளார். அது மட்டுமல்ல, மேயர் பிரியா அவர்கள் மீது தனிப்பட்ட நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிட்டுள்ளார். இது திமுகவிற்கு எதிரான கட்சியின் அடிப்படையிலா என்று கேட்டால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு மேயரும் ஒவ்வொரு வருடமும் அவர்களது சொத்து பட்டியல்களை வெளியிட வேண்டும். ஆனால் மேயர் பிரியா அவர்கள் வெளியிடவில்லை. திமுகவின் ஆட்சியில் ஒவ்வொரு துறைகளிலும் ஊழல் மற்றும் டெண்டர் ஊழல் முறைகேடு நடைபெற்றிருப்பதை நாம் அறிவோம். ஆனால் மக்கள் கண் முன்னாலே ஊழல்கள் இருப்பதை மேயர் பிரியா அவர்கள் தான் வெளிக்கொண்டு வந்தார். கொசு வலையை அந்த சாக்கடைகளில் மூடினால் 130 கோடி நாங்கள் ஒதுக்கீடு செய்தோம் மக்களிடம் கொசுக்களை பாதுகாப்பதற்காக. அவரது பேச்சு அவருக்குத்தான் புரியும். இரண்டாவதாக, சென்னை மழைநீர் வடிகால் திட்டத்திற்கு 4800 கோடி. ஆனால் சென்னையில் 3 ஆண்டுகளில் மக்கள் வெள்ளத்தில் தான் பாதிக்கப்பட்டார்கள். 4800 கோடியின் கணக்கை வெள்ளரிக்கையாக ஸ்டாலினை வெளியிடுவதாக தெரிவித்தார். ஆனால் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை. லண்டன், அமெரிக்கா போன்ற மாகாணங்களுக்கு மேயர் பிரியா அவர்கள் வெளிநாடு பயணமும் மேற்கொண்டார். ஆனால் அதற்கான நிதியும் மக்களின் வரிப்பணமாகவே செலவு செய்யப்பட்டது. ஆனால் சென்னையில் இன்னமும் பல தவறான செயல்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியின் திட்டத்தினால் பாலங்கள் கட்டப்படுகிறது, மேலும் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே சேதமடைகிறது. ஆனால் அந்த டெண்டர் விடப்பட்டவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை? அவர்கள் மீது ஏன் விசாரணை நடத்தவில்லை? ஏனென்றால் ஒவ்வொரு டெண்டர்களிலும் 20% பார்ட்டி ஃபண்டாக அந்த டெண்டர் கம்பெனி கொடுக்கிறது. டெண்டர் வாங்கக்கூடிய அந்த கம்பெனி கொடுக்கிறது. இதனால் அவர்கள் மீதும் இவர்களால் கை வைக்க முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முற்றிலும் தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட்ட பிறகு தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு சுமார் 340 டெண்டர்களை ரத்து செய்திருக்கிறார்கள். அதில் 35 டெண்டர்கள் தான் சென்னையில் மேயர் அவர்களால் அவசரமாக போடப்பட்ட டெண்டர்கள். 284 கோடி. மேயர் பிரியா அவர்கள் இதற்கான விளக்கத்தை ஆதவ் அர்ஜுனா அவர்களிடம் கொடுத்துள்ளார். சரியான நபர்களுக்குத்தான் நாங்கள் கொடுத்துள்ளோம் என்று. ஆனால் இந்த திட்டமே 284 கோடிக்கு வராது, 150 கோடியிலே முடித்து விடலாம் என்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த லிஸ்டை கொடுத்துள்ளார். ஒட்டுமொத்தமாக திமுகவின் ஆட்சியில் நடைபெற்றது ஊழல் தான். இதன் மூலம் மேயர், கவுன்சிலர்கள், MLAக்கள், மாஜி அமைச்சர்கள் அனைவருமே இதில் பயனடைந்திருக்கிறார்கள். மேயர் பிரியா அவர்கள் ஒரு இளம் பெண்ணாக அதிகாரத்திற்கு வந்துவிட்டார் என்ற கோபம் ஒன்றும் கிடையாது. இளம் பெண்ணாக ஒரு மேயராக வந்திருக்கிறார் என்றால் அந்த பதவியை அவர் சரியாக பயன்படுத்த வேண்டும். தனக்கு இணையாக மேயர் அலுவலகத்தில் யாரும் மேக்கப் போட்டு வரக்கூடாது என்று பணிப்பெண்ணை சஸ்பெண்ட் செய்துள்ளார். இதுதான்
மேயர் பிரியா அவர்கள் உச்சபட்ச நடவடிக்கை. இது பல்வேறு சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியது. புரோட்டோகால் மூலமாக நான் தான் குத்துவிளக்கை ஏற்றுவேன் என்று மேயர் பிரியா அவர்கள் தாவேகாவின் எம்எல்ஏவிடம் அடம்பிடித்தார். இதுதான் மேயர் பிரியா அவர்களது உச்சபட்ச நடவடிக்கை. இதுதான் மக்களுக்கு தேவையா? கொசுவலையில் 130 கோடி முறைகேடு. சென்னை மழைநீர் வடிகாலில் 4800 கோடி பக்கம் கணக்கில் இன்று வரை காட்டப்படவில்லை. சென்னையை சுகாதாரமாக மாற்றுவதற்கு ஒரு குப்பைகளை கூட நாங்கள் சென்னை மாநகராட்சியில் தெருக்களில் நாங்கள் பார்க்க விடமாட்டோம். அத்தகைய பணிகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு பல யுக்திகளையும் கையாண்டதாக மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்தார். ஆனால் சென்னையில் சாத்தியமானதா? எதுவுமே கிடையாது. மக்களின் வரிப்பணத்தை இவர்கள் சொகுசாக செய்ததாகத்தான் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா மற்றும் எதிர்க்கட்சியாக அப்பொழுது இருந்த அதிமுக கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்தது. ஆனால் தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொருவரும் தற்பொழுது உண்மைகளை தெரிவித்து வருகிறார்கள். அதிலும் டெண்டர் பெறக்கூடிய ஒவ்வொரு நிறுவனங்களிலும் 20% பார்ட்டி ஃபண்டாகவும் அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் சில கமிஷன்களை சதவீதமாகத்தான் நாங்கள் கொடுப்போம் என்பதையும் தற்பொழுது திமுகவின் நிர்வாகிகள் நிறுவனங்களிடம் அழுத்தம் திருத்தமாக பேசியுள்ளது. இப்படி பார்ட்டி ஃபண்ட், கமிஷன் மற்றும் பர்சன்டேஜின் அடிப்படையில் இவர்கள் பணமாக பெற்றால் மக்களின் அந்த திட்டத்திற்கு சரியான திட்டத்திற்கு பணிகள் மேற்கொள்ளப்படுமா? அது கட்டுமானமாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் மற்றும் எதிர்கால சங்கதிகளாக பாதுகாக்கக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, முறையாக செயல்படுத்தப்படுமா? நிச்சயமாக கிடையாது. இதைத்தான் தற்பொழுது திமுக செய்துள்ளது. மக்கள் மாற்றத்தை வேண்டும் என்று கூறியதற்கும் இதுதான் காரணம். குறுநில மன்னர்களாக அமைச்சர்கள் செயல்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது தாவேகாவின் அமைச்சர்களை சாமானிய நபர்கள் கூட 3 நாட்களில் சந்தித்து விடலாம். திமுகவின் அமைச்சரை அப்படி சந்திக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. தற்பொழுது தோல்வி அடைந்து விட்டோம் என்று திமுக கதறுகிறது. ராசா அவர்கள் வீராப்பாக முதல்வர் என்று கூட பார்க்காமல் ஆபாசமான வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார். இந்த ஆபாசமான வார்த்தைகளும் இந்த நடவடிக்கையும் தான் திமுகவின் தோல்விற்கு முக்கியமான காரணம். மேடையில் கூறுகிறார், 234 தொகுதிகளிலும் திமுக தனித்து போட்டியிடட்டும் தலைவரை, நாம் வெற்றியடைவோம் என்று ராசா கூறுகிறார். கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்ததற்கான காரணமே இன்று வரை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதில் 234 தொகுதிகளிலும் தோல்விற்கான காரணத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. தனித்து போட்டியிட்டால் உங்களது நிலைமை என்ன என்பது மக்கள் உங்களுக்கு காட்டுவார்கள். அதற்கு பிறகு நீங்கள் தான் வேறு கட்சியின் தலைமைக்கு செல்ல வேண்டுமே தவிர உங்களது தலைமைக்கு யாரும் செல்ல மாட்டார்கள் என்பதுதான் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ராசா அவர்கள் வாய்க்கு வந்ததை பேசிவிட்டால் நிச்சயம் மக்கள் அதற்கான தண்டனையை நிச்சயமாக அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் ராசாவிற்கு கொடுப்பார்கள். மேயர் பிரியா அவர்களது டெண்டர் முறைகேடுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக நண்பர்களை கூறுங்கள். ஒரே ஒரு ஷேர் மற்றும் லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள அந்த ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.